அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு ஆளப்போகிறான் சுக்கிரன், உலகம் எல்லாமே என்று சொல்லக்கூடிய வகையில் ஜனவரி 28 முதல் மிக வலுவாக உச்சம் பெற்று கடகராசிக்காரர்களுக்கு வலுவாக அமரப் போகிறாருங்க சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய இடம் என்பது மிக அற்புதமான இடமாக கடகராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் சுக்கிரன். பொதுவாக நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெறுவது கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனி சுக்கிர வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான பல மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. ஏனென்றால் தற்போது உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே என பல மாதங்கள் உச்சம் பெற்று வலுவான அமைப்பில் சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான தடை தாமதங்கள் தகர்த்தெறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் மிக வலுவாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க சுக்கிரன். எனவே கடகராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் தனது சப்தம பார்வையை தைரியஸ்தானமாகிய 3ஆம் இடத்தின் மீது செலுத்துவதால் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அவற்றில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. எனவே மிக பெரிய அளவிலான தடை தாமதங்கள் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல மாறுதல்கள் மிகவும் சிறப்பாக அமைய போகிறது. அதிலும் குறிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு 4 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. சுகாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தனது பார்வையில் ராசியின் அதிபதியான சந்திரனை பகை கிரகமாக பார்த்தாலும் சந்திரனின் பார்வையில் சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் இருக்கிறாருங்க. எனவேதான் ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனினுடைய உச்சம் என்பது உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் கடகராசிக்காரர்களுக்கு உச்சபட்ச நன்மை உறுதியாக கிடைக்கும். ஏனென்றால் இந்த தருணத்துல சுக்கிர மகா திசையோ அல்லது சுக்கிரனின் புக்தியோ நடைபெறக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு ரெட்டிப்பு நன்மை உறுதியாக கிடைக்கும். ஏனென்றால் 9இல் ஏற்கனவே வலுவாக நிழல் கிரகமான ராகுவும் வலுவாக வீற்றிருக்கிறார். அவருடன் சுக்கிரனும் இணைந்து பாக்கியஸ்தானத்தை வலு சேர்ப்பது அமோகமான வளர்ச்சிக்கு வித்திடுகிறது. இது மட்டுமல்லாது சுக்கிர திசையோ அல்லது சுக்கிரனின் திசை நடைபெறக்கூடிய இந்த வேளையில் சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய இந்த கிரகங்களான புதன், சனி, ராகு, கேது, செவ்வாய், குரு போன்ற கிரக நிலைகளின் புக்தி நடைபெற்றால் உச்சபட்ச நன்மை உறுதியாக தடை தாமதம் இல்லாமல் கடகராசிக்காரர்களை வந்து சேருவதற்கான நல்ல வாய்ப்பை இனி சுக்கிரன் வழிதான் என்று சொல்லக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அதே வேளையில் சுக்கிரனின் நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய கிரக நிலைகளின் புக்தியும் சுக்கிரனினுடைய திசையும் நடைபெறும் போது ரெட்டிப்பு நன்மை உறுதியாக உங்களை தேடி வரும். சுக்கிர புக்தி நடைபெற்றாலும் கூட இந்த தருணத்தில் கையில் எடுக்கக்கூடிய காரியங்களை தடையில்லாமல் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. நீண்ட நாட்களாக திட்டமிட்டு முடிக்க முடியாத பணிகளை கூட இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். பொதுவாகவே நவ கிரகங்களிலே திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய சுக்கிரன் அஷ்டமத்தில் இருந்து விலகுவது கடகராசிக்காரர்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது 9இல் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது மிகவும் சிறப்பான பல அதிர்ஷ்ட யோகங்களை உறுதியாக அள்ளி கொடுக்கிறது. ஏனென்றால் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் மனித வாழ்வில் செல்வ செறிவு, ஆடம்பரம், வசதி வாய்ப்பு போன்றவற்றை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக செயல்படக்கூடியவர் தான் சுக்கிரன். அப்படிப்பட்டவர் பொதுவாகவே 2, 3, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான 9ஆம் இடத்தில் தற்போது வலம் வருவது கடகராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் உறுதியாக தேடி வரும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். எனவே கடகராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஆள போகிறான் சுக்கிரன், உலகம் எல்லாமே
என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான பல மாற்றங்களை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே பெரிய அளவிலான பின்னடைவுகள், சிக்கல்கள் போன்றவற்றை விலக்கி நல்ல வளர்ச்சியை இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. நீண்ட நாட்களாக முயற்சி செய்தும் புதிய வீடு, புதிய நிலம், வாகனம் போன்றவை வாங்கக்கூடிய முயற்சியில் தடையை சந்தித்து வரக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு தற்போது மிகவும் சாதகமாக அமைவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் உங்களுடைய சிறு முயற்சியாக இருந்தாலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு தடை தாமதம் இல்லாமல் உங்களை தேடி வருங்க. இந்த தருணத்தில் ஆடை ஆபரண சேர்க்கையும் மங்கள ஓசை நிறைவாக கேட்பதற்கான யோகமும் உண்டு. குடும்ப உறுப்பினர்கள், உடன் பிறந்தவர்கள், கணவன் மனைவி என அனைவருக்கிடையே ஏற்படக்கூடிய கருத்து மோதல்கள், வீண் வாக்குவாதங்கள் போன்றவற்றை தவிர்த்து மிக சிறப்பான அமைதியையும் அன்பையும் குடும்பம் சார்ந்த பணிகளில் பரிமாறிக்கொள்வதற்கான நல்ல யோகம் நிறைவாக அஷ்டம சனி விலகக்கூடிய இந்த வேளையில் உச்சம் பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் கிடைக்க போகிறது. நல்ல வரன் இல்லம் தேடி வரும். புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தடையில்லாமல் கைகூடும். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிரந்தர வேலை வாய்ப்பு பெறுவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் கிடைக்கிறதுங்க. செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவை சாதகமாக அமையும். குறிப்பாக வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு விசா போன்றவற்றில் இருந்த சிக்கல்கள் விலகி, தாமதங்கள் விலகி உடனடியாக நல்ல வேலை வாய்ப்பு அமைவதற்கான யோகமும் நிறைவாக இந்த வேளையில் கிடைக்கிறது. புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்தால் உறுதியாக இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் இந்த தருணத்தில் உச்சம் பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் நிறைவாக கிடைக்க போகிறது. எதை செய்தாலும் அதை அபரிவிதமான வளர்ச்சியும் திருப்திகரமான லாபத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான மாற்றங்களை அள்ளி கொடுக்க போகிறாருங்க சுக்கிரன். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதிய முதலீடுகளை இந்த தருணத்தில் துணிந்து தொழில்துறை, வியாபாரத்துறையில் மேற்கொள்ளலாம். அஷ்டம சனியின் ஆதிக்கமும் விலக போகிறது. எனவே எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் வலுவாக உண்டு. கலைத்துறை ரீதியாக புதிய வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். வருவாயை உயர்த்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் மிக சாதகமாக அமையும். அரசியல் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் ஒன்று. மாற்று கட்சியினர் உங்கள் கட்சியில் இணைவதற்கான யோகமும் வலுவாக கிடைக்கிறது. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக 9ஆம் இடத்திலும், ராசியின் ராஜ யோகாதிபதியான குரு லாபஸ்தானத்திலும் இருப்பது பெண்மணிகளுக்கு, குறிப்பாக கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு ரெட்டிப்பு நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அற்புதமான தருணமாக அமைகிறது. எனவே கடகராசிக்கார பெண்மணிகள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடை தாமதங்கள், சிக்கல்கள் அனைத்தையும் விலக்கி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தேடி வருகிறது. நல்ல வரன் கிடைக்கும். நினைத்தபடியே சுப காரியங்கள் கைகூடும். பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் நிறைவான முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் விலகி உறுதியாக ஆளப்போகிறான் சுக்கிரன். உலகம் எல்லாமே இனி சுக்கிரன் வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தடை தாமதம் இல்லாமல் கைகூடும்.